ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு அருமையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், மட்டன் வாங்கி வந்திருக்கேன் 1 கிலோ அளவுக்கு. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அதெல்லாம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். அதில் ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி பாருங்கள் வாங்கி வந்திருக்கேன். இது வந்து நம்ம இது உழக்கு. இதில் வந்து நம்ம 4 செய்ய போகிறோம். 4 அழகு போட்டு ஊற வச்சிடலாம். பாசுமதி அரிசி கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஊறட்டும். இப்போ நம்ம இதை அளந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நான் இதை கழுவி வச்சிடுறேன். பாருங்கள், இந்த டபரா வச்சுருக்கேன் கேஸ் பற்ற வச்சு. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நெய் ஒரு 100 கிராம் இருந்தால் அதில் பாதி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு காயட்டும். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் வெட்டி வச்சுட்டு போடுறேன். பச்சை மிளகா ஒரு 8 கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிளறிடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டுடலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம், நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டும் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். புதினாவும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி புதினா 2 போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 1 கப்பு போட்டுறேன். சில்லி பவுடரு 2 ஸ்பூனு. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் பிரியாணி மசாலா அது ஒரு சின்ன பாக்கெட்டு. அதனால நான் அப்படியே அதை ஒரு பாக்கெட்டாலும் போட்டுட்டேன். சில்லி பவுடர் ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். நல்லா பாருங்கள், நல்லா கிரேவி மாரி மசாலா மாரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை போட்டுடலாம். வடிகட்டி போட்டுட்டுறேன். 1 கிலோ மட்டன் இதை நம்ம நல்லா போட்டு கிளறி விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிடலாம். அரிசி எடுத்த அளவுலேயே நான் இப்போ இந்த மட்டன் தண்ணியை ஊற்றிடுறேன். இதில் வந்து நம்ம 4 அழகு போட்டிருக்கோம் உழக்கு. அதுக்கு 1க்கு 1.5 6 உழக்கு ஊற்றணும் தண்ணி. இப்போ இதில் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் தான் 2ஆக கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு கல் உப்பு நம்ம போடுற அளவு போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடுறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி போட்டு கலந்துக்கிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். அதுதான் காரம் உப்புலாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு தான் அப்புறம் அரிசியை போட்டால் அது கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். கொதித்த உடனே நம்ம அரிசியை போடலாம். பாருங்கள், அரிசியை வந்து நல்லா வடித்து வச்சுட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு இதில் நான் கொட்டிடுறேன் இப்போதைக்கு. பாருங்கள்,
அப்படியே கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே மூடிட்டு கொதிச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஓரளவு வெந்துருச்சு. அப்படியே சமப்படுத்திட்டு நம்ம கேஸை சிம்மில் வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். மேலே குண்டானில் தண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக தண்ணி குண்டான் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டேன். கேஸும் சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு திறந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா பலன்னு இருக்குது. தட்டில் நம்ம போட்டு பாருங்கள், அரிசி கூட ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி அளவு. சூப்பராக அருமையாக இருக்குது. சாதமும் நல்லா வெந்திருக்கு, நல்லா பலன்னு இருக்குது. சீரக சம்பா அரிசி வாசனையோடு இருக்குது. சூப்பராக இது டேஸ்ட் பார்ப்போமா? பாருங்கள், பலன்னு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.